மிஸ்டர் எக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். யோ, யார் யா நீ? 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தொடங்கியிருக்கு. மாணவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாம மாணவர்கள் இந்த தேர்வை அணுகணும். அதிகமான மார்க்கோ குறைவான மார்க்கோ வெற்றி பெற்று மாணவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்றதுல பேசு தமிழா பேசு தங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். 2 நாளைக்கு முன்பாக ஒரு நியூஸ் வெளியாகி இருந்தது. என்ன அப்படின்னா, திண்டிவனம் பக்கத்துல ஒரு மாணவி தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்திருக்காங்க. அவங்க தேர்வை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு தெரியாம ஒரு பயத்துல தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்ற செய்தி பரபரப்பா போயிட்டு இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்துல நீட்டை நீக்கிடுவோம் அப்படின்னு பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த திமுக அரசாங்கம், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் தங்களுடைய ஆதங்கங்களையும் கேள்விகளையும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல முக்கியமா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது போல திண்டிவனம் பக்கத்துல ஒரு மாணவி இறந்திருக்காங்க நீட் தேர்வினுடைய அந்த பயம் காரணமாக அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை குறிப்பிட்டிருக்காரு. அந்த நீட் ரகசியத்தை டாடி சன் உடனடியாக சொல்ல வேண்டும், அப்படி இல்லை என்றால் திமுக பொய் தான் சொன்னது என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு இனியாவது எந்த நீட் மரணமும் நிகழாத வண்ணம் தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்துல எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கண்டன பதிவை பதிவு பண்ணியிருக்காரு. எவ்வளவு ஒரு வெளிப்படையாக மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்தா நீட்டை நீக்கக்கூடிய கையெழுத்தை போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 4 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 1 ஆண்டுகள் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம மசோதா நிறைவேற்றணும், இத்தனை பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ நாங்கள் புதுசாக ஒன்று பண்ணி ரகசியம் இருக்குது எங்கிட்ட, அந்த ரகசியத்தை நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், நாங்கள் செயல்படுத்தி காட்டுறோம் அப்படிலாம் சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டு 4 ஆண்டுகளாக இந்த மாணவர்களையும் மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க திமுக அரசாங்கத்தை நோக்கி எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு கேள்வி எழுப்பணும்ல, ஒரு தார்மீகமான ஒரு கேள்வி எழுப்புறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. திருமாவளவன் அவர்களே நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது 4 எம்எல்ஏ இருக்கும், 2 எம்பி இருக்கும், நம்மளை கொடியேற்ற அனுமதிக்க மாட்டாங்க, இது என்னன்னு சொல்கிறதுனே தெரியல, ஸோ கொடியேற்றவே அனுமதிக்க மாட்டாங்க, இவங்க கோரிக்கையை வச்சா அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன் இப்படியான ஒரு நிலைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சென்றுட்டாங்க அப்படின்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அந்த கூட்டணி ஒப்பந்தம் அப்படின்றது ஒரு தேர்தல் காலத்தில் போடப்படக்கூடிய ஒரு விஷயம். தேர்தல் முடிந்த பிறகாக கூட்டணியில் இருந்தாலுமே அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அவங்கள ஒரு சரியான பாதைக்கு நகர்த்திட்டு போகணும் அப்படின்றது ஆளும் கட்சி இல்லாமல் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அதான் வேலையாக இருக்கும். ஆனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பாசிசம் பாயாசம் அப்படின்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு அவங்களே ஏமாற்றிக்கிட்டு திமுக அரசுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு ஒரு அரசியலை செய்துக்கிட்டு இருக்காங்க. திண்டிவனத்தில் நீட் தேர்வால் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு தேர்வை அணுகிறதுல மாணவர்களை தயார்படுத்துறதுல அரசாங்க பள்ளிகள் மற்ற தனியார் பள்ளிகள் எல்லா பள்ளிகளுமே தோல்வி அடைந்திருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்குது. ஏன்னா 12ஆம் வகுப்பு தோல்வி அடைஞ்சிட்டா உடனே தவறான முடிவு, 10ஆம் வகுப்பு தோல்வி அடைஞ்சிட்டா தவறான முடிவு, மற்ற தேர்வுகளில் போட்டி போட முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தில் தவறான முடிவு. அப்படி இருக்கும்பொழுது மாணவர்களை மனதளவில் தயார்படுத்த பள்ளிகள் தவறிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. அரசாங்கம் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு மாணவர்களுக்கு ஒரு நல்வழி காமிச்சு, எங்களால் நாங்கள் கையாளாகாத அரசுங்க, எங்களால் இந்த நீட்லாம் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு மாணவர்களை நீட்டுக்கு தயார் பண்ணக்கூடிய வேலைகளை திமுக அரசாங்கம் செய்யணும். அப்படி மாணவர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த தேர்வாக இருந்தாலுமே தோல்வி வெற்றி அப்படின்றதெல்லாம் வேற பட்சம். தோல்வி அடைஞ்சா திரும்ப வெற்றி அடையலாம், வெற்றி அடைஞ்சா திரும்ப வேறு ஒரு இடத்துல அது தோல்வியாக வேற ஒரு இடம் போகும்போது தோல்வியாக கூட நம்மளுக்கு மாறும். அதனால இந்த தோல்வி வெற்றி அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. ஸோ நீங்க தான் நிரந்தரம். உங்களை பார்த்துக்கொண்டு மனதளவில் உங்களை நீங்கள் தேற்றிக்கொண்டு வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் எப்படி அடுத்த கட்டம் நோக்கி அதை நகர்த்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணுமே தவிர்த்து தவறான முடிவை நோக்கி போனீங்கன்னா உங்களை நம்பியிருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தினுடைய நிலையை நினச்சி பாருங்கள். அதனால மாணவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தவறான முடிவை நோக்கி செல்லாதீங்க. தற்கொலை அப்படின்றது எதற்குமே தீர்வாகாது. சீமான் அவர்கள் விவகாரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ச்சியாக பரபரப்பாக பிரேக்கிங் நியூஸாக அது போயிட்டே இருந்தது.
அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தாங்க. இன்று உச்சநீதிமன்றம் வழக்க வந்து சீமான் அவர்களுக்கு எதிரான அந்த வழக்க வந்து தொடர்ந்து காவல்துறை அதை விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால தடையானது உச்சநீதிமன்றம் போட்டிருக்காங்க. சீமான் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகார் அளித்த நடிகை இதற்கு முன்பு 3 முறை வழக்கை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டிருக்காங்க. புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் அரசியல் காரணங்களுக்காக வழக்கு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் நடிகை வழக்கு தொடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தரப்பு நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதத்தை வந்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை வந்து போட்டிருக்காங்க. 2 தரப்பும் சமரசமாக போங்க ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க. அரசு தரப்பு இதற்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்ற விளக்கத்தையும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இப்பொழுதைக்கு இந்த வழக்குக்கு இடைக்கால தடையானது போடப்பட்டிருக்கு. சீமான் அவர்களுக்கு ஒரு பெரும் நிம்மதியானது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அரசியல் காரணங்களுக்காக தான் இந்த வழக்கை மீண்டும் மீண்டும் கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு முக்கியமான காரணத்தையும் வந்து சீமான் அவர்களுடைய தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வச்சிருக்காங்க. இந்த வாதத்தெல்லாம் கேட்ட உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையானது போட்டிருக்காங்க. அடுத்ததாக டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. போக்சோ வழக்கில் பெரும்பாலான வழக்குகளுக்கு வந்து சரியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்ப்பு வந்து வர்றதில்ல, அதை வந்து வாங்கி தர்றதில்ல, அதை வந்து சரியாக பெற்றுக் கொடுப்பதில் வந்து அரசாங்கம் கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில புள்ளி விவரங்களை வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்காங்க. என்னன்னா 10% போக்சோ வழக்குகளில் கூட குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. 2170 வழக்குகள் நிலுவை. பெண் குழந்தைகளுக்கு நீதி வழங்கும் அழகு இதுதானா அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. தமிழ்நாட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை மொத்தம் 21,672 வழக்குகள் போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு 20,303 வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வந்த நிலையில் அவற்றில் 2023 வழக்குகளில் மட்டுமே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளன. 30% வழக்குகளில், அதாவது 6,110 வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தவிர 12,170 வழக்குகள், அதாவது 60% வழக்குகள் இன்னும் விசாரிக்கப்படாமல் நீதிமன்றத்தில் முடங்கி கிடக்கின்றன. இவற்றில் பல வழக்குகள் 5 ஆண்டுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன அப்படின்ற தகவலை வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. போக்சோ வழக்கிலேயே இந்த நிலைமை அப்படின்னா மற்ற வழக்குகளுடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இது கூட வந்து நமக்கு எழுகிறது. ஏன்னா போக்சோ வழக்கு வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்காக போடப்படக்கூடிய ஒரு வழக்கு. அந்த தீவிரத்தன்மை கொண்ட அந்த வழக்குக்கே இந்த நிலைமை அப்படின்னா மற்ற சாதாரண வழக்குகளுக்கெல்லாம் எந்த நிலை இருக்கும் அப்படின்னு ஒரு காமன் மேனா ஒரு கேள்வி வந்து எழறத நம்மளால மறுக்க முடியல. ராமதாஸ் ஐயா அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டி சில யோசனைகளையும் வந்து அரசுக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னா 100க்கும் கூடுதலான போக்சோ வழக்குகள் நிலுவையில் உள்ளனவோ அங்கெல்லாம் ஒரு போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும். 300க்கும் கூடுதலான போக்சோ வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அங்கு 2 சிறப்பு போக்சோ நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 300க்கும் கூடுதலான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் குறைந்தது 53 போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை 20 போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் மட்டும்தான் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்ற விஷயங்களையும் வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ போக்சோ போன்ற தீவிரமான வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதில் வந்து ஏன் இவ்வளவு சுணக்கம் காட்டுறாங்க, ஏன் இவ்வளவு கோட்டை விடுறாங்க அரசு அப்படின்ற கேள்விகளும் வந்து நமக்கு எழுந்துட்டு இருக்கு. இதற்கு வந்து அரசும் காவல்துறையும் ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்ற கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் எழுந்துக்கிட்டு இருக்கு. டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து 85 தாண்டி வந்து அவருக்கு வயசாகுது. இந்த நேரத்திலையும் மக்களுக்காக, குழந்தைகளுக்காக, சமூகத்துக்காக வந்து சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதற்கு நம்முடைய வணக்கத்தை வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ரீசெண்டாக கும்பகோணத்தில் சமுதாய நல்லிணக்க மாநாட்டை வந்து நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் ஒரு விவசாயிகள் மாநாட்டை வந்து நடத்தியிருந்தாங்க. தொடர்ச்சியாக இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ, இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொடுப்பதில் வந்து, அதை பெற்றுக் கொடுப்பதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க. அப்படியாகத்தான் இந்த பதிவு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. மற்றவங்கெல்லாம் வந்து இந்த விஷயங்கள் பதிவு பண்ணாத பொழுது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதை வந்து நீங்க கவனிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து மக்கள்கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் சுட்டி கட்டுறாரு இல்லையா.
பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சிறப்பான எதிர்க்கட்சி அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேனியில் ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய கோட்டை தேனியில் போயிட்டு நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் போடுறோம் அப்படின்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கேவும் ஒரு மீட்டிங் வந்து போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் ஓபிஎஸ் அவர்களை மறைமுகமாக தாக்கி சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை விட்டு போக வேண்டாம் என எவ்வளவோ கெஞ்சியும் கேட்கவில்லை, நீங்க தான் போனீங்க, எங்கள் மீது பழி சுமத்தி பயனில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சீனியர் என்கிறீர்கள், 2001ஆம் ஆண்டில் தான் நீங்கள் எம்எல்ஏ, நான் 1989 வந்து எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு மறைமுகமாக ஒரு அட்டாக் வந்து கொடுத்திருக்காரு. அதிமுக மூழ்கும் கப்பல் இல்லை, கரை சேரும் கப்பல், இதில் வந்தவர்கள் கரையேறலாம், ஏறாதவர்கள் நடுக்கடலில் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லி அந்த மீட்டிங் வந்து முடிச்சிருக்காரு. அந்த மீட்டிங்கில் ஓபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காரா அல்லது வந்து தாக்கி பேசியிருக்காரா அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. அல்லது ஓபிஎஸ் பக்கம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கரை சேரக்கூடிய இந்த கப்பலில் வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்றாரா அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. ஆனால் சில விஷயங்கள் வந்து அவர் ஓபிஎஸ் அவர்கள் குறித்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்களை மறைமுகமாக அட்டாக் பண்ணி, ஏன்னா தேனின்றதுனால பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. நேற்று ஓபிஎஸ் அவர்கள் குறித்து மறைமுகமாக சில விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாங்க. எடப்பாடி அவர்கள் தேனியில் வந்து கூட்டம் போட்டிருக்காரு. நல்ல கூட்டம் வந்திருக்குமோ அப்படின்னு சார் நினைக்கலாம். ஆனால் நல்ல கூட்டம் வரலையோ அப்படின்னு கேள்விகள் தான் எழுந்துக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த பக்கம் பல சேர் வந்து காலியாக கிடக்கு. நிறைய பேர் வந்து எழுந்து வெளியே போயிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஃபோன் நோட்டிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ளே என்னென்னமோ பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது திருச்சி தாண்டினா அதிமுக கொஞ்சம் டவுனாக இருக்குது, தேனி மதுரை போன்ற மாவட்டங்கள் ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அது உண்மைதானோ, அதிமுக வெளிப்படையாக சில விஷயங்களை வந்து பரிசீலிக்க வேண்டிய நிலையில் இருக்கோ அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு, ஒரு பார்வையாகவும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வீடியோலாம் பாருங்கள், அதுக்கு பிறகு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். நாகையில் இப்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. பல்வேறு நிகழ்வுகளில் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கூட்டத்தில் அவங்க பேசும்பொழுது, அது கல்யாணம் மேடைன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல அவங்க பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் என்ன கூப்பிட்றது, நம்ம என்ன போடுறது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க, இல்லை கௌரவம் பார்க்காதீர்கள், இவன் என்ன அழைப்பது, நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம், இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் அழைப்பு விடுத்து தொகுதி மறுசீரமைப்பு அதையும் கொண்டு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமையை, அந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால தான் வருகிற 5ஆம் தேதி நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 கட்சிகள் யார் யார் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த 40 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன உரிமை நிலைநாட்ட போறீங்க? தொடர்ச்சியாக பாஜக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன கேள்வினா, உங்களுடைய திமுக நபர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மும்மொழி இருக்குது, மும்மொழியில் தாண்டி நிறைய மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுது, அப்படி இருக்கும்பொழுது அரசு பள்ளிகளில் மட்டும் ஏன் இருமொழி சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. அந்த கேள்விக்கு உங்களால் இதுவரை பதில் சொல்லவே முடியல. மற்றதெல்லாம் தாண்டி 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 ஜம்ப் பண்ணி போகிறாங்களே தவிர்த்து அந்த கேள்விக்கு இதாங்க பதில் அப்படின்னு வந்து இதுவரை திமுக வெளிப்படையாக ஒரு பதிலை வந்து சொல்லவே இல்லை. நேற்று கூட சென்னையில் ஒரு பெரிய பேனர் வச்சுருந்தாங்க, செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு பெரிய பேனரு. அது வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தாரு. அதற்கு கோட் பண்ணி அண்ணாமலை அவர்கள் செம்மொழி இருக்க பிரெஞ்சு மொழி எதற்கு அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் வந்து பிரெஞ்சு மொழி கற்கிறாங்க. ஸோ அதனால அந்த கேள்வி வந்து எழுப்பியிருந்தாரு. இப்படி உங்களுடைய மகன்கள், மகள்கள், பேரன்கள் எல்லாம் வந்து தமிழை தவிர்த்து விட்டு வேறு வேறு மொழிகள், பல மொழிகள் கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் ஏன் வந்து கம்பல் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. இல்லை தமிழ்நாட்டில் எந்த பள்ளிகள்லையுமே வந்து மும்மொழி கிடையாது, இருமொழி தான் அப்படின்னு ஒரு முடிவை கொண்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு லாஜிக்கான ஒரு பார்வை இருக்கும். தனியார் பள்ளிகளில் மட்டும் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அரசு பள்ளிகளில் நாங்கள் இருமொழி தான் சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்கிறது
ஒரு ஏற்புடைய விஷயம் அல்ல அப்படின்னு தொடர்ச்சியாக பாஜக போன்ற கட்சிகள் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு லாஜிக்கான பதிலை இதுவரை திமுகவால் கொடுக்கவே முடியல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பதிவையும் எக்ஸ் தளத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருக்காங்க. இந்த மாதம் மார்ச் 14ஆம் தேதி வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உள்ளது. இந்த ஆண்டு நிறைவு பெறும் பொழுது தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தியுள்ள மொத்த கடன் 9.5 லட்சம் கோடியை நெருங்கியிருக்கும். 10 லட்சம் கோடி கடன் மட்டும் தமிழ்நாட்டுக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் பேசிய காணொலி ஒன்றை இன்று பார்க்கும் வாய்ப்பு கிட்டியது. கமிஷன் அடித்தே 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கி உள்ளீர்கள் என்றீர்கள் அன்று. அதாவது அந்த வீடியோவில் வந்து அவர் சொல்றாரு, அதில் தான் மேற்கோள் காட்டுறாரு. இன்று மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாய். நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு திரு ஸ்டாலின் அவர்களே? அன்னைக்கு அவங்க கமிஷன் அடிச்சாங்கன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன் இருக்கு, நீங்க கமிஷன் அடிச்சது எவ்வளோ அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வியில் அவங்க பதில் கிடையாது. உடனே ரூட்டை மாற்றி டீலிமிட்டேஷனுங்க, மும்மொழிங்க, அதுங்க இதுங்கன்னு தான் போக போகிறாங்க. ஓகே, அந்த வீடியோ ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருங்க. ஊழல் செய்வதற்காகவே தலைமைச் செயலகத்துக்கு வந்தவங்க, பினாமி கம்பெனிகளை வச்சு கொள்ளையடிச்சவங்க, கமிஷன் அடிச்ச 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்களுடைய மகன் திருமண விழா கோவையில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருமண விழாவில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க வந்து மாற்று கட்சியை சார்ந்தவங்களும் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நேரடியாக சமூக வலைதளங்கள் வாயிலாக நிறைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பாஜகவை சார்ந்த இணையமைச்சர் எல்முருகன் அவர்களும் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் போய் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த தம்பதிக்கு. இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திரும்ப கூட்டணி கணிவதற்கான ஏதாவது முயற்சிகள் நடக்குதா அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு திருமண நிகழ்வு, இதில் கலந்துக்கிறதுனால ஒரு கூட்டணி நிகழ்ந்துருமா அப்படின்னு கேள்வி இருக்குது. ஆனால் போடுறவங்க போட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு வந்து பல பேர் வந்து சமூக வலைதளங்களில் அதிமுக பாஜக கூட்டணி திரும்ப வந்து ஏற்பட போகுது அப்படின்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் பல நாட்கள் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுமா அப்படின்ற உங்களுடைய பார்வையை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படலை அப்படின்னா எதிர்க்கட்சிகள் ரொம்ப பலவீனமாக இருக்கும். எல்லா கட்சிகளுமே வந்து தனித்தனியாக நின்னாங்க அப்படின்னா ரொம்ப பலவீனமாக இருந்து திமுக என்கிற அந்த கட்சியை மீண்டும் அரியணையில் ஏற்ற இவர்களே வந்து வழிவகை செய்வாங்க. அதனால எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது சில கட்சிகள் தவிர்த்தினாலும் மற்ற கட்சிகள்லாம் ஓரணியில் வந்து திரண்டால் மட்டும்தான் ஓரளவுக்கு திமுக வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி எதிர்க்கட்சிகளுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது வந்து கீழே கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.